How to play chess in 1 minute. Chess விளையாட தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டு இதையாவது ஒழுங்கா கத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. 1 minute கரெக்டா 1 minute. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே அதுக்குள்ள 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ரூல்ஸ்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ் த மெயின் கோல்? பாகுபலி படம்லாம் பார்த்துருப்பீங்களா? அவங்களோட மெயின் கோல் என்ன? எனிமி கிங்க கேப்சர் பண்ணணும் இல்ல கொல்லணும். அதே மாதிரி தான் செஸ்லயும் உங்களோட மெயின் கோல் உங்க ஆப்போனன்ட் கிங்க கேப்சர் பண்ணணும், அதாவது செக்மேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போர்டை எப்படி செட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் என்கிட்ட போர்டு இருக்கு, அதை காமிக்கிறேன். போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் நம்மள்ட்ட 64 ஸ்கொயர்ஸ். ஓகேவா? எப்போதும் நீங்க போர்டு அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் ஒயிட் கலர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒயிட் பான்ஸ் ஃபுல்லா செகண்ட் ரேங்க்ல, ஒயிட் சைடும் சரி பிளாக் சைடும் சரி பான் தான் இருக்கும். ஓகேவா? ரூக்ஸ் கோ டு த கார்னர்ஸ். ரூக்கு பக்கத்துல நைட்ஸ், நைட்டுக்கு பக்கத்துல பிஷப். கிங்கையும் குயினையும் நிறைய பேர் மாத்தி வச்சிருவாங்க. சோ எப்போதும் ஒயிட் குயின் கோஸ் டு ஒயிட் ஸ்கொயர், பிளாக் குயின் கோஸ் டு பிளாக் ஸ்கொயர். மறந்துட்டீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஸ்கொயர் கிங்குக்கு போயிடும். எனக்கு போர்டு எப்படி வைக்கிறேன்னு தெரியும், பீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமே பறக்க உரம்பர் டோர்னமெண்ட்டுக்கு போய் மாஸ் காமிக்கிறேன். பீஸ் நகர் தெரியுமா? நைட் எப்படி போகுதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ் இன் செஸ். ஆனா இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஒன்னா அதுதான். ஏன்? கிங் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் போகும். கஷ்டம் தான் கிங் வச்சுட்டு. நெக்ஸ்ட் பீஸ் குயின். குயினை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரூக்கை பார்த்துட்டு வந்தோம். ரூக் வந்து இப்படியும் போகும் இப்படியும் போகும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல், எந்தெந்த ஸ்கொயர்லாம் போகும் அப்படின்னு ஹைலைட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிஷப். பிஷப் வந்து ரொம்ப சிம்பிள், டயகனலா போகும். இப்படி 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 இப்படி. இந்த பக்கம் ரூக்கு, இந்த பக்கம் பிஷப். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அதான் குயின். ரூக்கு மாதிரியும் போகும், பிஷப் மாதிரியும் போகும். நைட்ஸ், நைட் மட்டும்தான் எல்லா பீஸையும் தாண்டி போகும். எல்லு மாதிரி போகும், எல்லு மாதிரி போகும். எல்லு மாதிரி எப்படியா போகும்? ரிமெம்பர் 3 ஸ்கொயர்ஸ். எல்லு மாதிரி எப்படி போனாலும் 3 ஸ்கொயர் தான் போகும். 1 2 3 1 2 3. இதே மாதிரியே எல்லா டைரக்ஷனும் போகும். அவ்வளவுதான். பானை விட்டம் பாருங்க. பானை வந்து ஒரு குட்டி குஞ்சம் ப்ரோ. எப்போதும் வந்து ஒரே ஸ்டெப் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அடுக்கி வச்சிருப்பீங்களே, அந்த ஸ்கொயர்ல இருக்கும்போது மட்டும் நீங்க 2 ஸ்டெப் போறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி நகர்த்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் போகணும். கேப்சர் பண்ணும்போது மட்டும் டயகனலா கேப்சர் பண்ணுவாப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பானை வச்சு இந்த பானை இப்படி வெட்டலாம். அதே மாதிரி தான் இந்த பானை வச்சு இப்படி வெட்டலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பீஸ்லாம் கத்துக்கிட்டு டைம் என்ன ரொம்ப வளவலன்னு பேசுறோம். ஸ்பெஷல் மூவ்ஸ் மொத்தம் 3. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். இப்போ நம்ம ஏரியா பசங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர்ல எவனாவது ஒருத்தன் ஆப்போனன்ட் ஏரியாக்கு போய் எப்படியாவது கடைசி ஸ்கொயரை தொட்டுட்டானே வைங்களேன், குயின், ரூக், பிஷப், நைட், எந்த பீஸ்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். கிங் மட்டும் நோணும். ஜென்ரலா எல்லாரும் குயின் தான் எடுப்பாங்க. ஏன்? ஏன்னா குயின் தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான பீஸ். அடுத்தது எம்பாஸ். எம்பாஸ்ன்னு பாங்க என்னன்னு பாப்போம், எனக்கே தெரியல. ஆம்பசான் இப்படி சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல.